இப்ப நம்ம பார்க்க போறது ஸ்லைம். வீட்ல குழந்தைங்க வச்சிருக்கிற எல்லாருக்குமே இது தெரியும். இது ஏன் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு எனக்கு இன்ன வரைக்கும் புரிஞ்சுக்க முடியல. இப்படி நசுக்குனோம்னா நசுங்கிருது, பிதுக்குனோம்னாலும் பிதுங்கிருது. நெட்ல போட்டு பார்த்தோம்னா ஸ்லைம் சேஃபா அப்படின்னு கேட்டா சேஃப் அப்படின்னு தான் வருது. அதுல ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இதை தயாரிக்கிற நிறுவனங்கள் எல்லாமே ஒரு 10-15 ஆர்டிகல் ஸ்லைம் சேஃப் தான், டாக்ஸிக் கிடையாது அப்படி கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நெட்ல தான் வரப்போகுது. ஆனா இதுக்குள்ள இருக்கிற உண்மையான கண்டென்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா பாலிவினைல் ஆல்கஹால் இருக்கு, அப்புறம் போரக்ஸ் இருக்கு. இப்போ இதை குழந்தைங்க இப்படி விளையாடிட்டு இருக்கும்போது தெரியாம மூக்குல கை வைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. போரக்ஸ் அப்படிங்கிறது சரியான கெமிக்கல் இரிட்டன்ட். மூக்கடப்பு, தும்மல், இருமல், வீசிங் இந்த மாதிரி பிரச்சனைகளை உண்டு பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, இது எப்படி அப்படியே வலியுது. ஈஸியா நகத்துக்குள்ளலாம் போய் உட்காந்துரும். அந்த குழந்தைங்க அப்படியே தெரியாம கையை வாயில வைக்கிறாங்க அப்படின்னா பாலிவினைல் ஆல்கஹால்லாம் உள்ள போச்சுன்னா கேஸ்ட்ரைட்டிஸ், லூஸ் மோஷன், வாமிட்டிங் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஏற்படுத்துறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு இதை வாங்கி கொடுக்காதீங்க. ஸோ நீங்க குழந்தைங்கள்ட்ட எடுத்து சொல்லுங்க, இது வேண்டவே வேண்டாம் அப்படிங்க. பாருங்க, நகத்துக்குள்ளலாம் போகுது.